அம்மா, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜகுல திலக, ராஜ பராக்கிரம, ராஜ வைராக்கிய. மன்னா, இம்முறையும் ராஜ குலோத்துங்கனை விட்டு விட்டான். சரியாகத்தான் சொன்னேன் மன்னா. மொத்தம் 7 ராஜாதி ராஜ. அரசர் வருகிறார் என்று மட்டும் அறிவித்தால் போதும். வீண் புகழாரம் வேண்டாம், அது ஆட்சிக்கு கேடு. எல்லோரும் அமருங்க. அமைச்சரே, மன்னா, இது யார் சிலை? வெகு நாட்களாக இருக்கிறதே மன்னா. அது எனக்கு தெரியும். இன்று ஏதோ ஒரு சிறிய வித்தியாசம் தெரிகிறது. ஒரு வித்தியாசமும் இல்லை மன்னா. சர் ஜான் ஜோன்ஸ் நமக்கு பரிசாக அளித்த அதே மகாபிரபு ராபர்ட் கிளைவ் அவர்களின் சிலை நாம் வெள்ளையர்கள் மீது வைத்திருக்கும் ராஜ விசுவாசத்தின் அடையாளம். விசுவாசம். பலே பலே. மன்னர் மன்னா, தங்களை காண டக்ளஸும் ஜெரால்டும் வந்துள்ளனர். அக்கமாலா கப்சி உற்சாக பானத்தினர் நமது பங்கு தொகையை கொடுக்க வந்துள்ளார்கள் மன்னா. Hello Mr. Pulikesi. Hi Mr. Mangoni. How are you? வணக்கம் டக்ளஸ். Yeah. என் இனிய பிரிட்டிஷ் மக்களே, வருக வருக. இது உங்களுக்கான பாங்கு. தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன், ஒரு செம்பு குளிர்பானத்தின் தயாரிப்பு விலை என்ன? 2 வீசம் மிஸ்டர் புலிகேசி. விற்கும் விலை 10 வீச விலை மன்னா. ஏன் அவ்வளவு அதிகம்? உங்கள் ஊரிலும் விழிப்புணர்வற்ற மடையர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள். நிறைய சம்பாதிக்கலாம். பரவாயில்லையே, என் நாட்டு மக்களை நன்கு புரிந்து விட்டிருக்கிறாய். Oh no! Oh no! Mr. Pulik, no! Oh my God! Whoa! What are you doing, man? Whoa! No! Mr. Pulik! Oh my God! It's hurting me! No! No! Mr. Pulik! Oh! Oh no! Oh God! My back! நயவஞ்சகர்களே, பிழைக்க வந்த பிச்சைக்கார கூட்டம் எங்களே ஏமாற்றுகிறீர்களா? உடம்புக்கு கேடான அந்த உற்சாக பானத்தை உங்களை இங்கு விற்க விட்டதே தவறு. அதை கொள்ளை லாபத்திற்கு விட்டு எங்களே சுரண்டுகிறீர். இனி இந்த ஊருக்குள் ஒரு துளி கூட இந்த பானம் இருக்கக்கூடாது. இனி இந்த ஊருக்குள் நீங்கள் கால் வைத்தால் உடம்பில் உயிர் இருக்காது. ஓடுங்கள். அமைச்சரே, இவர்களை சொல்லி குற்றமில்லை. இழுத்து வாருங்கள் அந்த விளம்பரங்களுக்கு நடிப்பு வடிவம் கொடுத்தவர்களை. வணக்கம் மன்னா. இவர்தான் நாடக நடிகர் செவிலிப்பாண்டி பாகவதர். இது நாடக நடிகை செல்லாத்தா. இவர் மல்யுத்த வீரர் சங்கொலி ராஜன். வணக்கம் மன்னா. அது இருக்கட்டும், விளம்பர ஓவியங்களுக்கு துணை போனது சரியா தவறா? சொல். சொல்லம்மா, சரியா தவறா? சொல்ல மாட்டாயா? நீ பெண் என்பதால் தப்பித்தாய். வெள்ளைக்காரன் புத்திசாலி, நானோ கையாளாகாதவன், நீங்களோ காரியக்காரர்கள். அப்படித்தானே? பணம் தருகிறான் என்பதற்காக தட்டில் எதை வைத்து கொடுத்தாலும் தின்று விடுவீர்களா? பிராணிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்?
சுயபுத்தி வேண்டாம்? மன்னியுங்கள் மன்னா. அமைச்சரே, ஓவியனை வரச் செய்து நான் சொல்வது போல் செய்யுங்கள். கையால் ஆகாத கோழைகள். தளபதி, மன்னா, குஞ்சப்ப நாட்களால் என்னை கொல்ல முடியவில்லையே, இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம்? சபாஸ். என் தாய் நாட்டுக்காக நானே உன் தலையை கொய்து விடுகிறேன். தளபதி, நான் புலிகேசி அல்ல, புலிகேசியின் சகோதரன் உக்கிரபுத்தன். ஆம், இதெல்லாம் தான் நடந்தது. அந்த ராட்சசன் ராஜகுருவின் சதிச் செயலால் இந்த நாடே சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக சீர் செய்ய தங்களைப் போல் ஒருவர் தான் வேண்டும். நல்ல வேளை எங்களிடமிருந்து உயிர் தப்பி விட்டார் புலிகேசி. அண்ணனை பலத்த பாதுகாப்புடன் தங்க கிணறு சிறையில் வைத்து வேலை வாங்குங்கள். மக்கள் படும் துயரத்தை புரியாதவன் எப்படி மன்னனாக இருக்க முடியும்? என் பெற்றோர் உள்பட வேறு யாருக்கும் இந்த ரகசியம் தெரிய வேண்டாம்.